பெரும்பாலோர் நினைப்பது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தா எல்லாம் கவர் ஆகும். ஆனா உண்மை என்னன்னா, மருத்துவமனை பில் வரும் நேரத்தில தான் புரியும். எல்லாத்தையும் அது கவர் பண்ணாது. என் ஒரு வாடிக்கையாளர் மோகன் நல்ல ஒரு காப்பீட்டு திட்டம் எடுத்திருந்தார். கடந்த மாதம் அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி. மருத்துவமனை பில் ரூ. 1,80,000. ஆனா அதில் ரூ. 35,000 அவரே செலவழிக்க வேண்டி வந்தது. காரணம், அறை வாடகை வரம்பு, ரூம் ரெண்ட் லிமிட் அண்ட் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் பாலிசியில் கவர் இல்ல. நம்மில் பலர் இன்சூரன்ஸ் வாங்குறோம். ஆனா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்கவே மாட்டோம். கிளைம் வந்தாதான் தெரியும். இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கு, லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. அந்த ஹெல்ப்லெஸ் ஃபீலிங், எஸ்பெஷலி ஃபேமிலி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, அதை அனுபவிச்சாதான் தெரியும் எவ்வளவு வேதனைன்னு. இன்சூரன்ஸ் எடுக்கிறது முக்கியம். ஆனா அதை புரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியம். பாலிசி டீட்டெயில்ஸ், சப்லிமிட்ஸ், எக்ஸ்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் கிளியரா தெரிஞ்சா நேரம் வந்தா கிளைம் ப்ராசஸ் ஸ்மூதா இருக்கும். ஒரு நல்ல அட்வைசர் கிட்ட 10 நிமிஷம் பேசுறீங்கன்னா எதிர்காலத்துல பெரிய லாஸ் அவாய்ட் பண்ணலாம். நம்ம குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்பீடு தான். ஆனா அதை ஹாஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா அந்த பாதுகாப்பு முழுமை இல்லை. அவேர்னஸ் தான் உண்மையான ப்ரொடெக்ஷன். உங்க ஹெல்த் பாலிசி என்ன கவர் பண்ணுது, என்ன பண்ணலன்னு ஃபுல் கிளாரிட்டி வேணுமா? டிஎம் பண்ணுங்க ஹெல்த். நான் பர்சனலி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சரியான கைடன்ஸ் தர்றேன்.